ஆன் ரோடு வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆக்சிஸ் சிஸ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம நியர்பையில் வந்து ஏதாச்சும் வந்து மெக்கானிக்கோ டோ போகிறக்கான வெஹிக்கிளோ வந்து நம்ம எடுத்துக்கிறதா இதோட கான்செப்டே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாகின் மெயினாக இருக்கும். ஒன்று அட்மின் லாகின். அட்மின் வந்து ஓவரால் சைட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. டிரைவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கும். அதாவது எங்கெங்கெல்லாம் பிரேக் டவுனோ அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து டிரைவர்ஸ் எடுத்துக்குவாங்க. யூசர் பார்த்தீங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர்லாம் இருக்காது. யூசர் டைரெக்டாக போய் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எங்கே பிரேக் டவுன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு கொரியா கொடுக்க முடியும். இதான் இதோட கான்செப்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து PHP, பேக் எண்ட் வந்து MySQL பண்ணியிருப்போம். யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர் கண்டக்கூடிய டிசைன் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணியிருப்போம். PHPங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இது இப்போ எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பாச்சி ஸ்டாப் பண்ணிக்கிங்க, MySQL ஸ்டாப் பண்ணிக்கங்க. ரெண்டுமே ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து URL கொடுத்துருப்போம். இதான் நம்ம ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் எண்ட் எடுக்கிறதுக்கான URL. இதை காப்பி பண்ணி நம்ம ப்ரௌசரில் போட்டிங்கன்னா ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ் வந்துடும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 லாகின் இருக்குது. ஒன்று வந்து அட்மின் லாகின், இது செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் லாகின். 2 லாகின் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்மின் லாகின்ல போய்க்கலாம். செகண்ட் சென்ட் கொரிங்கிற பார்த்தீங்கன்னா யூசர் கொடுக்கக்கூடிய கொரி. சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரி மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ வந்து இதாச்சு இவங்களோட பார்த்தீங்கன்னா கொரி வந்து இந்த அதாவது பிக்கப் டேட் வண்டி பிரேக் டவுன் ஆனதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 13ஆம் தேதி வந்து பிக்கப் பண்ணிக்கணும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்து ஓகே புக்கிங் கொடுத்தேன். நான் வந்து புக்கிங் எனக்கு கோடு வந்துருச்சு. இது மட்டும் காப்பி பண்ணி வச்சுங்க. புக்கிங் கோடு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஒருத்தர் லாகின் பண்ணுறேன். நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அட்மின் தான் இங்கேயே கொடுத்துருப்பேன். அட்மின் டி கேபிட்டல் டெஸ்ட் அட் 1 2 3. SQL வந்து ஸ்டாப் ஆயிருக்கு சில டைம். இது மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பண்ணி விட்டுருங்க. ப்ராஜெக்ட் வந்து அட்மினோட ஹோம் பேஜில் வந்துட்டோம். இந்த அட்மின் என்ன பண்ணுவாங்களா ஓவரால் புது டிரைவர் வெர்ஷன் என்ன ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு புது டிரைவர் ஆட் பண்ணுறேன், கண்ணன் ஒரு பேரில். கண்ணன் @gmail.com. பாஸ்வேர்டு வந்து டி கேபிட்டல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி கேபிட்டல் டெஸ்ட் அட் 1 2 3 நான் அதுவே கொடுத்துக்கிற பாஸ்வேர்டா கொடுத்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேஜஸில் பார்த்தீங்கன்னா எபவுட்டு கான்டாக்ட் யூஸ் இதில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாச்சும் வந்து டைனமிக்காக சேஞ்சஸ் பண்ணால் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து ரிக்வெஸ்ட்டு ஆல் ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நம்ம அங்கே ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தோம்ல, ஆக்சுவலாக வந்து நான் கீர்த்தனா ஜெயின் வச்சு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். 9th இருக்குது பாருங்கள். இதை வந்து அட்மின் இப்போ வியூ பண்ணுறாங்க. வியூ பண்ணிவிட்டு ஓகே இது வந்து இந்த இடத்துல டிக்கெட் இதெல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஆள் பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். கண்ணன் ரீமார்க் வந்து ஃபாஸ்ட் சம்திங் என்னவோ ஃபாஸ்ட்டு அப்ரூவ்டு ரிஜெக்டாக அப்ரூவ் கொடுத்து அப்டேஷன் பண்ணிட்டோம். அவருக்கு வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணி வந்து அந்த டிரைவருக்கு வந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து அதாவது டிரைவருக்கு கூடிய அப்டேட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னென்னு பார்க்குறதுக்கு வந்து இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். அதாவது என்ன ப்ராசஸிங்கிறது காமிச்சிருக்கோம். இப்போ அதாவது டிரைவர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தால் மட்டும் தான் காட்ட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்புறம் சப்போஸ் வந்து நம்ம அப்படியே ஒன்று எடுத்து வச்சோம்ல, புக்கிங் நம்பர் மாதிரி ஒன்று எடுத்து வச்சோம்ல, ஸோ அதை போட்டு நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணுறப்போ அது என்ன ஸ்டேட்டஸ்க்கு நமக்கு காட்டும். ஓகேங்களா? இன்னும் அது எதுவுமே பண்ண கிடையாது. நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், மற்றபடி எதுவும் பண்ணல. ஸோ வந்து இப்போ வந்து இதை லாக் அவுட் பண்ணிடலாம். அதாவது அட்மின் சைடில் நம்ம லாக் அவுட் பண்ணுறோம். போயிட்டு பேக் டு ஹோம் கொடுத்துட்டு டிரைவருக்கு நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் கேட்குது, கண்ணன் @gmail.com கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் டெஸ்ட் டி கேபிட்டல் கொடுத்து லாகின் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு டேட்டா பேஸ் ஏதாச்சும் என்ட்ரி ஆகாத மாதிரி தெரிஞ்சுன்னா லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா பேஸ் ஓப்பன் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து PHP மைக்ரேட்டிங்கில் போனீங்கன்னா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் நேம் தான். இது நம்மளோட டேட்டா பேஸு. இதை வந்து டிரைவர் இருக்கா, டிரைவர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா
கண்ணன் ஆட் ஆயிடுச்சு. கண்ணன் அடிச்சு பண்ணிருக்கோம், ஆட் ஆயிருக்கு. சப்போஸ் நம்ம பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டில் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் ஆயிருக்கும். நான் பாஸ்வேர்டு மட்டும் மாற்றிட்டு பார்க்குறேன். இன்னும் இந்த இடத்துல வந்து நம்ம கண்ணன் கொடுப்போம். கண்ணன் நம்ம யூசர் நேம் கண்ணன் கொடுத்தோம். அதனால் கண்ணன் கொடுத்துட்டு பாஸ் த டி டெஸ்ட் வந்து அதுவே கொடுக்குறோம். கொடுத்து லாகின் பண்ணால் லாகின் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அசைன் ரிக்வெஸ்ட்டு இதில் போய்ட்டு நியூ ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்தது இந்த ரிக்வெஸ்ட்டு. இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதாவது டிரைவர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே என்ன இது இருக்குது ஃபாஸ்ட் இப்படி கொடுத்துருக்காங்க, இது பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே ஆன்ஜிவேன் கொடுத்து அப்டேஷன் பண்ணிடுறோம். இப்போ ஆன்ஜிவேன் கொடுத்து நீங்கள் அப்டேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் என்ன அப்டேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ ஆன்ஜிவேவா நீங்கள் என்ன அப்டேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ டாஸ்க் அசைன் ஆன்ஜிவே நான் கொடுத்துட்டேன். கொடுத்து டாஸ்க் கம்ப்ளீட் வரைக்கும் நம்ம கொடுத்தோம்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மின் காட்டும். பேக் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா இப்போ அட்மின் லாகின்ல டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது என்ன டாஸ்கில் இருக்கோ அது காட்டும். இதே கம்ப்ளீட் டைம் முடிஞ்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிக்கும். அப்புறம் ரிப்போர்ட் வந்து டே பை டே ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். இதான் இந்த ப்ராஜெக்ட் கான்செப்டே.